ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 5 கிராமத்துலேருந்து குலசேகரப்பட்டினம் போகிறோம். குழந்தைங்களை வச்சுட்டு பஸ்ஸுனா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஆட்டோ பிடிச்சாச்சு. காலையில் 8:30 கிளம்பணும், ஈவினிங் 5 o'clockலாம் ஆச்சு. ஆட்டோக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 1800 ஆச்சு. 9:30க்குலாம் ஒவ்வொருக்கு வந்துட்டோம். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு கரெக்டாக 9:30க்குலாம் போய் ரீச் ஆனோம். 100 பூ 20 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்லையே, ஒரு முளை பூ 20 ரூபான்னு சொல்கிறாங்களே. நான் அந்த கணக்கு கிடையாது. கரெக்டாக 100 பூ வளர்ந்து 20 ரூபா. என் பிள்ளையும் பூ வேணும்னு சொன்னால் அவன் மொட்டை தலையில் கஷ்டப்பட்டு குத்தி எடுத்து விட்டாச்சு. அதை அந்த சைடு இந்த சைடு ஆட்டிக்கிட்டா. சாமிக்கு தேவையான பூஜை பொருள்லாம் வாங்கிட்டோம். சிவனையும் பார்வதியும் பார்த்து நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொறுமையாக வெளியில் வந்தோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் அங்கே இல்லை. செவ்வாய் வெளினா அங்கே பயங்கரமாக சாமி ஆடும். மாமி வேற ஒரு நாய்க்குட்டியை வச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தா. பக்கத்தில் அவங்க அம்மா நாய் இருந்துச்சு. எங்கே கடிச்சிருமோன்னு ஒரே பயமாக இருந்துச்சு. அப்படியே அவங்களுக்கு டாலரும் வாங்கிட்டு மாடுலாம் பயங்கரம். அங்கே எல்லாருக்கிட்டையும் போய் அவங்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அந்த மாடு. 11:45 12 மணிக்குள்ள ஒரு பூஜை இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு நடைய சாத்திடுவாங்க. அப்புறம் ஈவினிங் தான் திறப்பாங்க. அப்படி நாங்கள் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படி கிளம்பிட்டு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அப்படி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.